சினி இண்டஸ்ட்ரியில உள்ள நிறைய பேருக்கு பெரிய தலைவலியா இருந்த இந்த தமிழ் ராக்கர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. தமிழ் ராக்கர்ஸ் அட்மின்ல ஒருத்தர் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஜெஃப் ஸ்டீஃபன் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. திருவனந்தபுரத்தை சேர்ந்த சைபர் கிரைம் போலீசார் தான் இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச குருவாயூர் அம்பல நடையில் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் நடிகரான பிருத்விராஜினுடைய மனைவி சுப்ரியா மேனன் ஏற்கனவே ஒரு புகார் அளிச்சிருந்தாங்க. அந்த புகார் அடிப்படையில தான் விசாரணையும் நடத்திட்டு வந்திருக்காங்க. யாருதான் இப்படி தியேட்டர்ல திருட்டுத்தனமா வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி படத்தெல்லாம் அப்லோட் பண்றாங்க அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப நாளா வந்து தேடிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் இந்த மனுஷன் சிக்கியிருக்காப்ல. ராயன் படத்தை திருட்டுத்தனமா இவர் ரெக்கார்ட் பண்ணும்போதுதான் மாட்டிருக்காரு. தியேட்டர்ல இருக்கிற சீட்டுடைய அப்ஹோல்டர்ல ஒரு சின்ன அளவிலான கேமராவை பிக்ஸ் பண்ணி அதுல தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவரை மதுரையில வச்சு கைது செஞ்சு கேரளாவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பல வருஷங்களா தமிழ்நாட்டு போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு இருந்த தமிழ் ராக்கர்ஸ் டீம்ல முக்கியமான ஒருத்தர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால சீக்கிரமே இவங்களுடைய மொத்த டீமையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இவர்கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் புதுசா ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை இணையத்துல அப்லோட் பண்ணா இவருக்கு கிட்டத்தட்ட 5000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கமிஷன் கிடைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ராயன் படம் மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா வந்த மகாராஜா, கல்கின்னு நிறைய படங்களுடைய திருட்டு பதிவை இவர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்காருன்னு கூட சொல்றாங்க. இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்றதுக்காகவே இவர் திருவனந்தபுரத்துல ஒரு வருஷமா ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் ராக்கர்ஸ் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறத தொடர்ந்து இவருடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு தீவிரமா இவர்கிட்ட விசாரணையை நடத்திட்டு வராங்க.